பாஸ்டர் மனோவான்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ஒரு காலத்தில் அவர், நான் சின்ன பையனாக இருக்கும்போது, குற்றாலம்னு ஒரு இடம் தெரியுமா? குற்றாலம். அவர் அந்த பகுதியில் தென்காசியில் ஊழியம் செஞ்சவர். ஒரு சைக்கிளில் ஊழியம் செஞ்சுட்டு வர்றார். ஒரு நாள் ராத்திரி ஒரு காட்டு யானை குறுக்க நிற்குது. என்ன செய்வார் அவரு? இவருக்கு என்ன, இவர் வேற என்ன பண்றாருன்னா, வண்டி ஓட்டிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே வருவார். நான் கூட சில சமயம் ஸ்கூட்டர் ஓட்டும் அதான் போன வாரமே சொன்னேன். கம்பீரமாய் ஆர்ப்பரிக்க கிடவும் போது நான் ஆயிரக்கணக்கான பாட்டு எழுதியிருக்கேன். இவன் எழுதுனது 50-100 தான் எழுதியிருப்பான். நான் ஸ்கூட்டர் ஓட்டும் போதெல்லாம் 10 பாட்டு பாடிடுவேன். அப்படி அவர் பாடிட்டு வர்றாரு. திடீர்னு அப்படி வரும்போது பார்த்தா, அந்த காலத்துல சைக்கிள்ல பாத்தீங்கன்னா அந்த என்ன இருக்கும், ஒரு சின்ன டைனாமோ, கரெக்ட், அது பின்னால இப்படி சுத்தும் போது அப்படி அடிச்சு பார்த்தா ஒரு குறுக்க ஒரு பாறை நிக்குது. என்னடா போகும்போது ரோட்ல பாறை இல்லை, இப்ப பாறை நிக்குதுன்னு பார்த்தா அது ஒரு யானை. இப்ப என்ன செய்வார்? கிட்ட வந்துட்டாரு, யானை பக்கத்திலே நிக்கிறாரு. யானை இப்படி குறுக்க நிக்குது. நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ அம்மா அப்பா, ஊர்ல உள்ள அவ்வளவு பேரையும் கூப்பிட்டுருப்பீங்க. அவர் என்ன செஞ்சார் தெரியுமாங்க? இந்த உன்னதமான தேவனாகிய கர்த்தரை மனசுல நினைச்சு பின்னால போனா அது துரத்தணும், தூக்கி அடிச்சிடும். என்ன செஞ்சார் தெரியுமாங்க? அப்படியே சைக்கிள் இருந்துகிட்டே அல்லேலூயான்னு ஒரு சத்தம் போட்டாருங்க. யானை எடுத்தது பாருங்க ஓட்டம். இதான் தேவ ஞானம். அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன செய்யணுங்கிறத சொல்லி தருவார். அவர் செஞ்சது ஒரு அல்லேலூயான்னு சத்தம் போட்டாரு. யானை அரண்டு புரண்டு உயிர் புழைச்சா போதும் காட்டுக்குள்ள ஓடி போச்சு. சொல்லுங்க, அவர் உன்னதமான ஆசீர்வாதம் பெற்றவரா? கர்த்தர் அவருக்கு அந்த இடத்துல அடைக்கலமா இருந்தாரா? சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எதிர்பாராமல் சந்திக்கிற யானை போன்ற, கோலியாத் போன்ற, யோர்தான் நதி போன்ற, செங்கடல் போன்ற, தீச்சூளை போன்ற எதை சந்தித்தாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். He is our shield. He is our protection. இதுதாங்க உன்னதமானவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அவருடைய மறைவுல நாம பாதுகாப்பா இருக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? நீங்க இப்ப இந்த கொரோனாலாம் தாண்டி வந்தோம், என்னென்னவோ நடக்குது நாட்டுல, நம்ம எல்லாம் தப்பிச்சுக்கிட்டு வராம, ஏன் தெரியுமா? அவருடைய அடைக்கலத்துல, அவருடைய மறைவுல இருக்கிறோம். அதனாலதாங்க இந்த நிலைமைக்கு, இந்த நிமிஷத்துல, இந்த நேரத்துல கர்த்தர் நம்மை வைத்திருக்க. அல்லேலூயா. இது நினைக்கணும். நன்றியுள்ளவங்களா இருக்கணும்னா இதை நினைக்கணும். அவரை நல்லா துதிக்கணும்னா இதை நினைக்கணும். இதெல்லாம் நினைச்சாதான் ஆனந்த கண்ணீரோடு, புலம்பலோடு அல்ல, ஆனந்த கண்ணீரோடு அவரை துதிப்பதற்கு நம்மகிட்ட 1000 காரணங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இல்லையா? உன்னதமானவரின் மறைவில். இந்த மறைவு அப்படின்னாலே என்ன? பாதுகாப்பு. ஒரு பறவை தம் குஞ்சுங்களை சிறகுகளுக்குள்ள என்ன செய்து மறைப்பது போல தேவன் நம்மை தன்னுடைய பாதுகாப்பின் கீழ் நம்மை மறைத்து பாதுகாக்கிறார். அல்லேலூயா. பெரிய கதை சொல்ல நேரம் இல்லை. தமிழ்ல ஒரு பாடல் தெரியுமா? அது இங்கிலீஷினுடைய மொழிபெயர். பீழ உண்ட மாலையே பூக லீடம் தாருமே பக்கம் பட்ட காயமும். அது சந்நீர் வெள்ளம் சொல்லி இயேசு கிறிஸ்து கல்வார். இந்த பாட்டை ஒருத்தர் எப்படி எழுதினார் தெரியுமா? ஒரு நாள் ஒரு காட்டு வழியா அவர் போயிட்டு இருக்கிறார். பயங்கரமான இடி மின்னல், தப்பிக்கிறக்கே வழி. அந்த மாதிரி எப்பவுமே ஓப்பன் ஸ்பேஸ்ல இடி மின்னல் வந்தா நீங்க உஷாரா இருக்கணும். அப்போ அவர் பார்த்தாரு, கிளெஃப்ட் ஆஃப் த ராக்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணார் தெரியுமா? அங்க ஒரு பாறை அப்படியே 2ஆ பிளந்து, 2 பாறை நடுவுல ஒரு ஆள் போறமா இருக்கும் போதீங்களா, அப்படி ஒரு இடத்த அங்க பார்த்தாரு. அந்த இடி மின்னல் தன்னை தாக்காதபடி எதுக்குள்ள ஓடிட்டாரு? அந்த பிளவுண்ட மலைக்குள்ள போயிட்டாரு.
அப்புறம் கொஞ்ச நேரத்துல இடி மின்னல் மழை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அவர் வெளியே வந்து வீடு சேர்ந்துட்டார். அந்த அனுபவத்தை மனதில் வைத்து என் சரீரம் அழிக்கப்படாதபடி பிளவுண்ட ஒரு மலை, ஒரு பாறை என்னை காப்பாற்றிச்சு. என் ஆத்துமா அழிந்து போகாதபடி எனக்காக கல்வாரி சிலுவையிலே பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமேன்னு அவர் பாட்டு பாடினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெளியில் எவ்வளவு நன்றி உள்ளவங்களா நம்ம இருக்கோம். அந்த பிளவுண்ட மலை ஆகிய இயேசுவின் அடைக்கலம் நமக்கு கிடைக்காம போயிருந்திருந்தா, நமக்கு வந்த விபத்துக்கள், ஆபத்துக்கள், நாச மோசங்கள், பிசாசின் வல்லமைகள், மாய மந்திரம், தந்திரம், தாயத்து, அது என்னது, பில்லி சூனியம், பொறாமை, வன்கண்கள், எல்லாத்திலையும் சாம்பலா போயிருப்போம். அந்த பிளவுண்ட மலை நமக்காக ஈட்டி தாங்கின அவர் தாங்க நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உன்னதமானவருடைய ஆசீர்வாதம். Praise the Lord.